ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சார் வணக்கம். வணக்கம் சிவி. போன வாரம் பேசியிருந்தோம், நல்லா ஏற்றத்தில் இருந்தது. இந்த வாரம் எப்படி இருக்குங்கிறத சொன்னப்போ போன வாரமே நீங்கள் கணிச்சு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு ஆரம்பமாயிருக்கு. முடிகிறவே அப்படிதான் வந்து முடிஞ்சிருக்கு. நீங்கள் எதிர்பார்த்தது நடந்திருக்கு. நம்ம எதிர்பார்க்கறது நடக்கிறதுங்கிறது சந்தையில ரொம்ப அரிதான ஒன்று. அந்த மாதிரி எனக்கு போன வாரமே தோணுது, ஒரு வாரம் தொடர்ந்து சந்தை ஏற்றத்தில் இருக்கும் பொழுது வெள்ளி என்று ஒரு டயர்ட்னஸ் தெரியுதுன்னு சொன்னேன். மார்க்கெட்ல ஒரு அயற்சி தெரிகிறது. அதனால குறியீடு வந்து ஒரு டைரக்ஷன்ல இருக்கு, பரந்த மார்க்கெட் ஒரு டைரக்ஷன்ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கும் கூட பாத்தீங்கன்னா சென்செக்ஸ் ஒரு 200 புள்ளிகள் இறங்கி இருந்தா கூட இந்த 200 புள்ளிகளும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வந்து வங்கித்துறை சார்ந்த பங்குகள், எஃப்எம்சிஜி பங்குகள், இந்துஸ்தான் லீவர், ஐடிசி, ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஸ்டேட் பேங்க் அண்ட் ரிலையன்ஸ், இந்த பங்குகளுடைய இந்த ஒரு 5-6 பங்குகளுடைய இறக்கம் தான் இந்த 200 புள்ளிகள்ங்கிறது. இதை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா சென்செக்ஸ் இறங்கலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா பிராடர் மார்க்கெட் பாத்தீங்கன்னா இன்னும் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ அட்வான்ஸுக்கு ஃபேவரபிளா இருக்கு. 52 வீக் ஹை அதிகமா இருக்கு லோவை விட கணிசமாக. அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட் ஹிட் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து 2 மடங்குக்கு மேல இருக்கு லோயர் சர்க்கியூட் ஹிட் பண்ணதை விட, பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். என்எஸ்சிலையும் அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட் ஹிட் பண்ணது வந்து 3 மடங்கு இருக்கு லோயர் சர்க்கியூட்டை விட. 52 வீக் ஹைங்கிறது 10 மடங்கு இருக்கு லோவை விட. ஸோ அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோவும் பாசிட்டிவா இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது குறியீட்டுல ஒரு இறக்கம் தெரிஞ்சா கூட பரந்த சந்தையில வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுங்கிறது இன்னும் முழுசா மாறல, கண்டினியூ ஆகிட்டு இருக்கதா தான் தெரியுது. ஈவன் அந்த இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் இண்டெக்ஸ் அது மட்டும் ஒரு சின்ன பாசிட்டிவா தான் இன்னைக்கு இருக்கிறத பார்க்க முடிகிறது. சின்ன பெரியது இல்ல, ஒரு 0.5% ஸ்மால் கேப், மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் பாசிட்டிவா இருக்கிறத பார்க்க முடிகிறது. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அந்த டாடா அவங்க வந்து 4% டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் அவங்க ஒரு 4% கீழே இறங்கிட்டு இருந்தாங்க. ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன் இருக்குங்களா? நான் சொன்ன மாதிரி தான் எஃப்எம்சிஜி பங்குகள் எல்லாமே ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு நெகட்டிவ். இன்னைக்கு இந்துஸ்தான் லீவர் 2400 ரூபாய்க்கு கீழே வந்தது. ஸோ அது மாதிரி வந்து எஃப்எம்சி ஐடிசி பங்குகள் எல்லாமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து எஃப்எம்சிஜி பங்குகள் எல்லாம் இந்துஸ்தான் லீவர் கிட்டத்தட்ட ஒரு 3% இன்னைக்கு இறங்கி இருக்குது. நெஸ்லே பங்கு வந்து 1.5%, ஐடிசி பங்கு 1% மேல, இப்படி எஃப்எம்சிஜி பங்குகள் எல்லாம் இறங்கி இருக்குது. அதனுடைய ஒரு போக்கு தான் இதுல தெரியுது. என்னன்னா கன்சம்ஷன்ல ஸ்லோ டவுன் இருக்குதா சொல்றாங்க இந்த பொருட்கள்ல. இது கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் சார், தங்கம், வெள்ளி, கமாடிட்டிஸ் கொஞ்சம் ஆமா இன்னைக்கு ஆக்டிவா இருந்தது. கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் எல்லாமே கிட்டத்தட்ட 1% இன்னைக்கு வந்து அதிகரிச்சிருக்கதை பார்க்க முடிகிறது. பேஸ் மெட்டல்ஸ்லயும் ஜிங்க் அதிகரிச்சிருக்கு, காப்பர் 1% அதிகரிச்சிருக்கு, ஜிங்க் கிட்டத்தட்ட 2% அதிகரிச்சிருக்கதை பார்க்க முடிகிறது எஃப்எம்சிஜில. இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் பார்த்தோம்னா சில்வர் அந்த 31 கணிசமாக தாண்டி 31.61 அமெரிக்க டாலர்கள் அப்படிங்கிற அளவுல இருக்கு. தங்கமும் கூட $2650 தாண்டிடுச்சு, மீண்டும் $2700 நோக்கி போய்கிட்டு இருக்கு. இது வெள்ளி $32 நோக்கி போய்கிட்டு இருக்கு. இது ரெண்டுமே அந்த கட் ஆஃப், அதுக்கப்புறம் தாண்டிடுச்சுன்னா அடுத்த புல்லிஷ் லெவலுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கச்சா எண்ணெய் மட்டும் ஒரு பெரிய அளவில் அதிகரிக்கல, ஒரு இன்னும் $68 கீழே தான் இருக்கு. அது முக்கியமான காரணம் சவுதி அரேபியா அந்த இதுல செய்திகள்ல கூட வந்திருந்தது. அவங்க வந்து உற்பத்தி, அதாவது விலையை வந்து ஏற்ற போறதில்லை, இன்னும் சொல்ல போனா குறைக்க போறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆயில் பிரைஸை வந்து குறைக்க போறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா டிமாண்ட் அவுட்லுக் அந்த அளவுக்கு இல்ல, அது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு வரக்கூடிய காலகட்டங்கள்ல. அதனால ப்ரொடக்ஷனை குறைச்சு விலையை கூட்டுறதுல அர்த்தம் இல்லை, விலையை நம்ம மெயின்டைன் பண்ணுவோம்னு சொல்லி அவங்க முடிவெடுத்திருக்கிறது ஒரு காரணம். பெரிய அளவில் அவங்க குறைச்சிருக்காங்க. அதனால உற்பத்தி டிமாண்டை பொறுத்து டிமாண்ட் கம்மியா இருக்குங்கிறதுனால. ஸோ அதனால கச்சா எண்ணெயினுடைய விலையில பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. லக்கிலி கரன்சிலையும் வந்து அந்த தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வந்தது இப்போ கொஞ்சம் ஸ்டாக்னேட் ஆயிருக்கு. இல்லைன்னா அந்த தங்கம் வெள்ளியினுடைய விலை ஏற்றம்ங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும். இப்போ 84.83 அப்படிங்கிற அளவுல தான் என்எஸ்சியில வந்து டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்ல இருக்கிற பார்க்க முடியும். ஏதாவது ரீசன் இருக்குங்களா சார்? தொடர்ந்து ஏறும்னு கணிச்சாங்க. ஏறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ரூபாயை டாலரை பொறுத்த வரைக்கும். பட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல டாலரும் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆயிருக்கு. இன்னும் சொல்ல போனா வந்து யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் சின்ன இறக்கத்துல கூட இருக்கிறத பார்க்க முடிகிறது. சென்ற வாரத்துக்கு முந்தைய வாரம் கிட்டத்தட்ட $107 அருகாமையில் இருந்தது. இப்ப 106க்கு கீழே வந்து 105.85 அப்படிங்கிற அளவுல இருக்கு. டாலர் இண்டெக்ஸ் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ்டாகவும் கொஞ்சம் லோயர் எண்ட்ல குறைய ஆரம்பிச்சிருக்கிறது கூட ஒரு காரணமாக தற்காலிகமாக இருக்கலாம். பட் நமக்கு இருக்கக்கூடிய டாலர் ரிக்குவயர்மெண்ட் மற்ற பொருளாதார காரணங்களால ரூபாய் மேலும் வீக் ஆவதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கிளம்பி போனாங்கன்னு நம்ம பார்த்தோம் செய்திகள்ல. நம்ம ஷேர் மார்க்கெட்லயே கூட அதோட ரிஃப்ளெக்ஷன்லாம் தெரிஞ்சது. இப்ப திருப்பி வந்துகிட்டு இருக்காங்களாமே சார்? ஆமா, அதாவது நவம்பர் மாதம், அதாவது அக்டோபர் மாதம் குறிப்பாக 1 லட்சம் கோடி ரூபாய் கிட்ட வந்து அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல வித்து பணத்தை எடுத்தாங்க. பட் இப்ப பாத்தீங்கன்னா அதற்கு நேர்மாறா வந்து இந்த மாசம் டிசம்பர் மாதம் மட்டும் கிட்டத்தட்ட 25,000 கோடி கிட்ட பணம், அதாவது எவ்வளவு எடுத்தாங்களோ எடுத்ததுல வந்து 25% வந்து திரும்ப நெட் இன்ஃப்ளோ உள்ள வந்துருச்சு. அது ஸோ இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பாக்குறேன்.
ஏன்னா அக்டோபர்ல 94,000 கோடியை எடுத்தவங்க இப்போ வந்து 24,500 கோடி கிட்ட உள்ள வந்திருக்கு அப்படிங்கிறது. அதுவும் இதுக்கு முன்னால செப்டம்பர்ல இந்த மாதிரி ஒரு 57,000 கோடி உள்ள வந்தது, அதை பார்த்தோம். ஸோ இது நிச்சயமா ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். பல காரணங்கள் சொல்லப்படுகிறது, பட் சில சாதகமான விஷயங்களும் சொல்லப்படுகிறது. அது எஃப்டிஐ இன்ஃப்ளோ கூட அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் ஒரு காரணமா இருக்கும். அது வந்து 29% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க அந்த எஃப்டிஐ இன்ஃப்ளோ. அது எந்த ஆமா. நாட்டுல இருந்து சார் வந்திருக்கு, எந்த செக்டாருக்கு வந்திருக்கு, அது எந்த விதமான இம்பாக்ட நமக்கு ஏற்படுத்தி இருக்கு? எந்த நாட்டுல இருந்து வந்திருக்குன்னு ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து ஒரு ஒரு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருந்து வந்திருக்குதுன்னா கொஞ்சம் ஃபேர்லி ஸ்டேபிளா இருக்கும், மேனுஃபேக்சரிங்க்கு வரும். ஜப்பான்ல இருந்து வந்தாலும் அப்படித்தான் இருக்கும். நமக்கு ஜப்பான்ல இருந்து வந்திருக்கு கொஞ்சம். பட் பெரும்பாலான பணம் நமக்கு முதல்ல புள்ளி விவரத்தை சொல்லிடுவோம். ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் மாதம் இந்த 6 மாதத்துல வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய அந்நிய நேரடி முதலீடு 29% அதிகரிச்சிருக்கு. 42 பில்லியன் அமெரிக்க டாலர்கள்னு சொல்லியிருக்காங்க. இது பாசிட்டிவான விஷயம் தான் நிச்சயமா. இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நமக்கு நிறைய அந்நிய செலாவணி தேவைப்படுகிறது, அந்நிய முதலீடுகள் தேவைப்படுகிறது. எந்த 2 ஆங்கிள் பார்த்தாலும் இது நமக்கு நல்ல விஷயம். பட் எங்க இருந்து வந்திருக்குன்னு பார்க்கணும். என்ன மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு வந்திருக்கு, எவ்வளவு சீக்கிரமா எவ்வளவு நாட்கள், நீண்ட நெடு நாட்கள் இது இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இது மொரீஷியஸ்ல இருந்து வந்திருக்கு, சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கு. பெரும்பான்மையான பணம் கொஞ்சம், அப்புறம் யூஎஸ்ல இருந்து, நெதர்லாந்து, ஜப்பான் இந்த மாதிரி நாடுகள்ல இருந்து வந்திருக்கு. சோ அதனால நம்ம அதுவும் எந்த துறைக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அடுத்தது சேவை துறைக்கு தான் அதிகமா வந்திருக்கு. கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேருக்கு அதிகமா வந்திருக்கு, ஹார்ட்வேருக்கு. கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், சேவை துறை இது ரெண்டுக்கு தான் மெயினா வந்திருக்கு. கொஞ்சம் தான் வந்து அப்புறம் மற்ற டெலிகாம் அண்ட் ஆட்டோக்கு வந்திருக்கு. எதனால நான் இது வந்து முக்கியத்துவம்னு சொல்றேன்னா, இப்ப ஆட்டோமொபைல், டெலிகாம் இந்த மாதிரியான துறைகள்ல வரும் பொழுது அது இங்க இருக்கக்கூடிய ஒரு சாலிடா இடத்துல அந்த கட்டடங்கள்ல மெஷினரியில முதலீடு செய்து நீண்ட நெடு நாட்கள் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வேற இது ஐடி சர்வீசஸ் அப்படிங்கும் பொழுது, அதுவும் குறிப்பாக மொரீஷியஸ் ரூட்ல வரும் பொழுது இது ஒரு நீண்ட கால முதலீடா இல்ல குறுகிய கால முதலீடா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழாமல் இல்லை. அதனால அது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒட்டுமொத்தமா அது நல்லதா இருந்தா கூட இது நீண்ட நெடுங்கால முதலீடாக ஒரு ஸ்திரமான நம்முடைய ஒரு ஒரு அந்த மாதிரியான முதலீடுகள் இருந்ததுன்னா இந்த டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப நல்லது. பொறுத்திருந்து பார்க்கணும். இப்ப அந்த நாடுகள்ல இருந்து இங்க வராங்கல்ல சார், அதனால ரீட்டைலா இல்ல வந்து ஏதாவது நிறுவனங்கள்ல இருந்து மொத்தமா இங்க முதலீடு பண்ணுவாங்களா? இல்ல, பெரும் பெரும் நிறுவனங்கள், அங்க இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ், தொழில்ல இருக்கவங்க முதலீடு, அந்த சீமென்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எங்க ஒண்ணு தொழில் ஆரம்பிக்கும் பொழுது அந்த நாட்டில இருந்து அவங்க அவங்களுடைய முதலீடுகளை கொண்டு வர்றது, அந்த மாதிரியான முதலீடுகள் பெரும்பாலும் வரும். எஃப்ஐஐ நீங்க சொல்றது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்ங்கிறது இந்திய பங்கு சந்தைகளில் முதலீடு செய்ய வருபவர்கள். இது வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது இங்க இருக்கக்கூடிய தொழில்துறையில் புதிய தொழில்களை தொடங்குவதற்கு, ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில்களை விரிவாக்க பணிகளுக்கு, வளர்ச்சி பணிகளுக்கு அப்படிங்கிறதுக்கு வரக்கூடியது நல்ல விஷயம். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டரை விட எஃபிஐ விட எஃப்ஐஐ விட எஃப்டிஐங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்கோர்ஸ் அது எந்த செக்டார்ல வருதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்க நிறைய உள்ள வந்து நம்ம இங்க ஏற்கனவே நல்லா இருக்கக்கூடிய நம்ம தொழில்களை எடுத்துக்கிட்டு, இப்போ உதாரணமா காப்பீட்டு துறையில அவங்க வர்றதுங்கிறது எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு அது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இங்க இல்லாத ப்ராடக்ட்ஸா, இங்க இல்லாத நிறுவனங்களா, ஏற்கனவே 20க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் ஆயுட்காப்பீட்டுல இருக்கு. அதே மாதிரி ஆயில் இல்லாத ஜெனரல் இன்சூரன்ஸ்லயும் இருக்காங்க. ஓரளவு நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதற்கு வந்து ஒரு 100% எஃப்டிஐங்கிறது தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழாமல் இல்லை. ஸோ அதனால அதுவும் நம்ம எஃப்டிஐ நல்லதுன்னா கூட எதுல வருது, என்ன மாதிரி வருதுங்கிறது நம்ம பார்க்கணும். காப்பீடை பத்தி பேசுறப்ப கவர்மெண்ட்டுக்குள்ளே இந்த டெபேட் இப்போ உருவாயிருக்கு போல இருக்கே சார். இன்சூரன்ஸ், ஆமா, ஜிஎஸ்டி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த இன்சூரன்ஸ்ங்கிறது வந்து வாழ்க்கையில கடைசி ஒரு கஷ்டமான ஒரு சூழல்ல நிர்கதியாக நிக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சூழல்ல நம்ம காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம். இதற்கு நம்ம இதுல இருந்து இந்த எதிர்காலாத நிகழ்வுகள் இருந்து நம்ம தற்காத்துக் கொள்வதற்காக நம்ம ஒரு காப்பீடு எடுக்கிறோம். இப்போ அதற்கு கட்டக்கூடிய பிரீமியத்தின் மீது ஜிஎஸ்டிங்கிறது ஒரு நாட் அ வெரி பாசிட்டிவ் இதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுலயும் குறிப்பாக நீங்க ஒரு யூனிட் லிங்க்ட் இன்சூரன்ஸ் பிளான்ஸ்ங்கிற முதலீட்டுக்கு போடுறவங்களை கூட விட்டுறலாம். என்டோமென்ட் பாலிசியில வருமானம் வரும்னு நினைச்சு போடுறவங்களை விட்டுறலாம். பட் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க, பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், குறைந்த பிரீமியத்துல அதிக கவரேஜ் இருக்கும் வந்து ஒரு ஆபத்துல இருந்து. அதே மாதிரி ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ், அதே மாதிரி ஹெல்த் கேர், சுகாதாரத்திற்கு அரசனுடைய கடமை அது. 30% மேல டாக்ஸ் வாங்குறாங்க. பட் அந்த 30% மேல டாக்ஸ் கட்டுறவங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாதுங்கிறப்போ குறைந்தபட்சம் இந்த பிரீமியத்தையாவது வெய்வ் ஆஃப், எதர் கம்ப்ளீட்டா வெய்வ் ஆஃப் பண்றது தான் என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்டா இருக்கும்னு சொல்லுவேன். இந்த இன்சூரன்ஸ் ரெண்டுக்குமே, டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ், ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸுக்கு. அப்படி முடியலைன்னா அந்த லோயஸ்ட் 5% அப்படிங்கிற லெவலுக்காவது அதை கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். அதுவும் முடியலைன்னா அந்த கவரேஜ் குறைவாக இருப்பவர்கள், கோடிக்கணக்கில் எடுக்கிறவங்களுக்கு இல்லைனாலும் சில லட்சங்கள்ல கவரேஜ் எடுக்கிறவங்களுக்காவது அதை குறைவாகவோ அல்லது வெய்வ் ஆஃப் பண்றதோ, எந்த 3-4 ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுக்கணும். இது நம்ம தான் ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கோம், நம்ம நிகழ்ச்சியில பேசுறோம், மற்ற ஊடகங்களையும் வருது. பட் இப்போ முதல் முறையாக வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் என்னன்னா, ஐஆர்டிஏஐ, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, ஐஆர்டிஏஐ, செபி, நம்ம எப்படி பங்குச்சந்தைக்கு செபியோ அந்த மாதிரி காப்பீட்டு துறைக்கு ஐஆர்டிஏஐ, அவங்க கூட
இந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்துல இருக்கதாகவும் அது சம்பந்தமாக அரசுடன் பேசுவதாகவும் சொல்லப்படுகிறது. அப்புறம் இன்னொன்று டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்சியல் சர்வீசஸ் சொல்லுவாங்க, நிதித்துறை, மத்திய அரசினுடைய ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அங்க ஒரு அங்கம் அது. அவங்களுமே இதை ஒரு ஆதரிக்கிறதாக செய்திகள் வெளிவந்திருக்குது. நல்ல விஷயமாக நான் பார்க்கிறேன். ஸோ வரக்கூடிய அந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்களுடைய அந்த இதுல நம்ம மாநில அரசும் நம்முடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸும் இதை எடுத்துட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். எடுத்துட்டு போய் இங்க ரெப்ரசென்ட் பண்ணணும். நல்லது நடந்தா அந்த கீழ் நடுத்தட்டு மக்களுக்கு இது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். நிச்சயம் சார். நிதின் கட்கரி கூட சொல்லியிருந்தாரு, அவரே கூட ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு கடிதம் எழுதியிருக்காருங்க செய்தியெல்லாம் நம்ம படிச்சோம். ஆமா, அப்புறம் இந்த நடவடிக்கை எடுக்கல, இந்த முறையாவது எடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சார். ஆமா. முக்கியமா அந்த கார் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அதிகமா ஆமா, விக்குதுங்கிறாங்க, இல்லைங்கிறாங்க. இப்ப நிறைய சேல்ஸ் எல்லாம் கூட போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா. ஒவ்வொரு கார் கம்பெனி ஒவ்வொரு மாதிரி தரவுகள்லாம் சொல்றாங்க. அது முன்னாலே சொன்னேன் உங்கள்ட்ட. அதாவது கம்பெனி விக்கிறது, அது கம்பெனியோட சேல்ஸ், அவங்க பாட்டம் லைன்ல வந்துடும், ப்ராஃபிட்ல ஏறிடும். அப்புறம் டீலர் விற்காம இருந்தா என்ன ஆகும்? ஸோ அப்புறம் டீலர் விற்கிறத ஃபடான்னு சொல்லக்கூடிய ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷன் வெளியிடுறாங்க. அதுதான் அல்டிமேட் சேல் நம்மளை பொறுத்த வரைக்கும். இப்போ என்ன நடக்குதுன்னா, பொதுவாக தீபாவளி டயத்துல விற்பனை சரியா இருக்கான்னு பாக்குறாங்க. இருந்தா விட்டுருவாங்க, இல்லைன்னா ஒரு டிஸ்கவுண்ட், ஃபெஸ்டிவல் டிஸ்கவுண்ட்னு கொடுப்பாங்க. அதற்கு பிறகு பழைய விலைக்கு வந்துடும். அல்லது சில சமயம் ஓரிரு வாரங்களுக்கு முன்பு கூட பார்த்தோம், ஃபெஸ்டிவல் சேல்ஸ் முடிந்த பிறகு 25,000 ரூபாய் வரைக்கும் ஹுண்டாயும் சரி மாருதியும் கார் விலையை ஏற்றி இருக்கதா சென்ற வாரம் கூட படிச்சோம். இப்ப திரும்ப வரக்கூடிய நாட்கள்ல டிஸ்கவுண்ட் கொடுக்க போறதா சொல்றாங்க. இது மாதிரி அதாவது டிப்பிக்கலா இந்த ஆடி சேல்னு பாத்தீங்கன்னா, சில நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடிக்கு முன்னால 100 ரூபாய் இருக்க பொருளை 150 ரூபா 120 ரூபான்னு மாத்திடுவாங்க. திரும்ப ஆடி அப்ப 20% டிஸ்கவுண்ட் போட்டு அதே 98 ரூபாய் 97 ரூபான்னு கொண்டு வந்து வைப்பாங்க. இந்த மாதிரி இது நம்ம மக்கள் டிஸ்கவுண்ட்னு தேடி வருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல இவங்க பண்றது. அந்த மாதிரி இப்ப இந்த இயர் எண்ட்ல கார் விற்கலைன்னா என்ன ஆகும்னா, 2024 மாடல்னு ஆயிடும். 25ல விற்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வாங்குறவங்க 25 மாடல் தான் கேட்பாங்க. அடுத்த ரீசேல் வேல்யூ திரும்ப விற்க போகும்போது உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதனால இப்ப திரும்ப அந்த ஏத்தனை விலையை குறைக்க போறதாகவும் சில செய்திகள் இருக்கு. முதலீட்டாளர்கள்லாம் இப்போ ஓரளவு விழிப்புணர்வுல தான் இருக்காங்க. ஐ டோன்ட் திங்க் இதன் மூலமாலாம் அவங்க ஒரு ஏமாறுவாங்களோ, அல்ல ஏமாறுவாங்கன்னு சொல்ல முடியாது, இதுக்கு அட்ராக்ட் ஆகி போவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. கிரிப்டோ கரன்சி ஏறுதான் இறங்குதான், மீண்டும் அந்த 98,000க்கு கீழே வந்துருச்சு. அந்த 1,00,000 தாண்டி ஒரு போக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிச்சதான் பார்த்திருக்கேன். ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுக்கு, கன்சால்டேஷன் ஃபேஸுக்கு திரும்ப அது போகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, ஜனவரி இதுக்கு அப்புறம் ஏறும்னு எதிர்பார்க்கலாம் சார். என்ன டொனால்ட் ட்ரம்ப் பதவி இருக்க போறாரு. நிச்சயம் அதுக்கு முன்னால ஒரு ஆட்டம் காட்டுவாங்க, ஒரு ஏற்ற இறக்கத்தை காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதுக்கு நேர்மாறாக சில சமயம் பல நேரங்கள்ல அதை சாதகமாக அந்த ட்ரெண்டை பயன்படுத்தி, ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படிம்பாங்க ஆங்கிலத்துல. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதை பயன்படுத்தி அதுல ரைட் பண்றவங்களும் இருக்காங்க. எப்படி மாறும் நம்ம சொல்ல முடியாது. நிறைய விஷயங்களை கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நாளைக்கு வேற விஷயத்தை பத்தி பேசுவோம் சார். நாளைக்கு ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.